உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவவு அது வற்றாது, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. உங்க பாத்திரம் நிரம்பட்டும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதியானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் ஏராளமான மீன்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது, வற்றவே வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து. ஆனந்த தைலம் நானே, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே,
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் சொன்னீங்களா ஆண்டவரே. இப்ப எங்க சபையில இங்க ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லாரும் உள்ளத்துல இருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவதாக. ஓ ரபபா ஷக ரபலியா கரபலபரபா. ஆதியாகமும் 21வது வசனத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. இங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இந்த அம்மா பார்க்கும் போது என்னமா செய்யும்? மிரக்கல் நடந்த உடனே இங்க பாருங்க, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இந்த அம்மா என்ன செஞ்சது? அற்புதம் நடந்த உடனே ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேர் வச்சதே இந்த ஆகாரமா தான். ஆண்டவருக்கு பேர் வச்சு தொழுதுகிட்டு மிரக்கலை பார்த்துருச்சு. திரும்ப அதே மாதிரி அப்ப அதுவா ஓடி வந்துச்சு அந்த அம்மா. இப்ப துரத்தி விட்டுட்டாங்க. கட்டுன புருஷன் துரத்திட்டான். கூட நம்பி இருந்த பிள்ளையும் சாகர மாதிரி கிடக்குது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, அங்க பாருங்களேன், துருத்தியில் இருந்த 21வது அதிகாரம் ஆதியாகமம் 15வது வசனம், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே என்ன சம்பவித்தது? என்ன ஆச்சு உனக்கு? ஆகாரு, இப்பதானே நீ எனக்கு நீர் என்னை காண்கிற தேவன் பேர் வச்ச. இப்ப நான் பார்க்காம போயிட்டேனா? இப்ப நான் உன்னை பார்க்கலையா? இப்பயும் அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க சூழ்நிலை, நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போறதா இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்காம இல்லை. உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்கு என்னமா நினைப்பு? இதை நான் தான் அனுபவிக்கிறேன், இதை நான் தான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அந்த பாரம் உங்க மேல இருக்கும். இல்ல, என்னுடைய பாரத்தை எல்லாம் தூக்கி நான் அவர் மேல வைக்கிறேன், நான் சுமக்கல, அவர் என்ன பார்க்கிற தெய்வம், அவர் என்ன காண்கிற தெய்வம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரு என்ன ஆகாரு, நல்லா தானே இருந்த ஆகாரு, நான் உன்னை பார்க்கிற தெய்வம் நீ சொன்னிய ஆகாரு, இப்ப பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியல, தூரத்துல போய் அழுறிய ஆகாரு, நீ என்ன செய்யணும்? அடுத்தது, என்னை காண்கிற தெய்வம் எங்கன்னு சொல்லியிருக்கணும். என்னை பார்த்து கொண்டிருந்த தெய்வம், என் அழுகையை கேட்ட தெய்வம் எங்கன்னு நீ சொல்லியிருக்கணும். இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற ஆண்டவர் செய்யற அற்புதம் ஒண்ணு நடக்குதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போயிடணும். அதே இடத்துல நின்றுட்டு இருக்க கூடாது, அதே இடத்துல நிக்க கூடாது. இப்போ நடந்துருச்சு, ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா அடுத்த லெவல் போயிடணும். திரும்ப ஆண்டவர் பார்க்கும் போது, இல்ல நீங்க அடுத்த காரியங்கள் இருக்கும் போது அதே இடத்துல நிக்க கூடாது, அதே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க கூடாது. நல்லது நடக்கும் போது காண்கிற தெய்வம், ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு கேட்கிறவங்க நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. வரல, இந்த தாவீது நல்லா தெரியும். தாவீது அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், ஜாலியாக தான் இருந்தார். அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா
ஆண்டவர் உங்களை எப்போ பார்த்தாலும் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்க விட்டுற மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டே அது பிடிக்காது. உங்களை ராஜாவாக்கி பார்க்க தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். என் புள்ள ஆடு மேய்க்கிறது இல்லை, ஆடு மேய்க்கிறது இல்லை, வா நீ 12 கோத்திரத்தை மேயினார். என்ன, அந்த ஆடுகளுக்கு உண்மையாக இருந்தவன் பல தேசங்களுக்கு உண்மையாக இருந்தான், 12 கோத்திரங்களுக்கு உண்மையாக இருந்தான். நீங்கள் தேவனை ஆராதிச்சு துதிச்சுக்கிட்டு இருந்தீங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்க. தாவீது தெரியும், எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தரைய முன்னாடி வச்சிருக்கிற, கர்த்தர் என் சந்தோஷம், அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் அரண் அப்படின்னு அவரே நினச்சி வாழ்ந்தார். பார்த்தாரு, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கர்த்தருக்குள்ள ஒருத்தன் சந்தோஷமா இருந்தானா அவன் ராஜாவாகிறத யாரும் தடுக்கவே முடியாது. என்ன, அந்த பாதை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அந்த பாதை உங்களை செதுக்கும், அந்த பாதை உங்களை உருவாக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் பண்ணாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டதுலேருந்து என்னாச்சு, சவுலால பகைக்கப்பட்டாரு, அந்த தேசத்தில் இருக்கிற இராணுவத்தால பகைக்கப்பட்டாரு. அபிஷேகம் கிடைச்சிருச்சு, அழைப்பு வந்துடுச்சு, நான் ராஜா வாயில வானா ஆக முடியல. கிட்டத்தட்ட 12-13 வருஷம் எங்க தெரியுமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற காட்டுல போனாலும் எந்த பூச்சி கடிக்க, நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த தாவீது எப்படிதான் 12 வருஷம் காட்டுல இருந்தாரு. ஏன் ஆண்டவரே, இந்த தாவீத பூச்சி எதுவும் கடிக்கலையா? கடிக்கல. பூச்சி பறந்து வருது கடிக்கிறதுக்கு, ஒரு எறும்பு வருது கடிக்கிறதுக்கு, தாவீத கடிக்க முடியல. ஏன்னா அவர் சந்தோஷமாயிருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்ப, சந்தோஷமாயிருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்ப. ஆடு மேய்ச்சாலும் காட்டுல இருந்தாலும், ஆடு மேய்ச்சாலும் காட்டுல இருந்தாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதா. வரல, அந்த மனுஷன் எப்போ உயிர் போகும் தெரியாதங்க. 12 வருஷம் 30வது அதிகாரத்துல 8வது வசனம் நினைக்கிறேன், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாமே போயிடுச்சு. என்ன பண்றாரு? சத்தமிட்டு அழுதுட்டாரு, அழுதுட்டாரு. நேற்று பார்த்தோம், கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. என்ன அது வசனம், அது டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, கலக்கம் வந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கிறது இல்லை. அழு வந்தா நடக்கிறத நினைச்சு கொஞ்சம் அழுக வரதான் செய்யும், ஆனா தொடச்சுக்கிட்டு ஏசப்பா நான் உங்களை நம்புறேன் ஏசப்பான்னு சொல்ற கூட்டுறாங்க. அல்லேலூயா. அழுதாருதான், சத்தமிட்டு அழுதாரு. அந்த மனுஷன் வாழ்க்கை 12 வருஷமும் பார்த்தா உக்காந்து அழுவலாம். என்ன அந்த மனுஷன் தப்பு பண்ணாரு? தேவனுடைய அபிஷேகமும் அழைப்பும் அந்த மனுஷன் மேல வந்துச்சு. ஒட்டுமொத்த தேசமும் அவனுக்கு எதிராச்சு. ஆனா ஒட்டுமொத்த தேசமும் எதிரானாலும் அவனோட கர்த்தர் இருந்து அவனை பாதுகாத்து மிராக்கலா வழி நடத்தினாரு பாருங்க. அந்த 12 வருஷம் அந்த மாதிரி அவன் ராஜா ஆனதுக்கு அப்புறம் கூட இருந்த லைஃபை விட அந்த லைஃப் அவன் என்னைக்கும் மறக்க மாட்டான். என்ன தைரியம் தெரியுமா ஆகும்? நீங்க கடந்து வர பாதை, ஆமா அது காப்பாத்திட்டாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எதிர்காலத்துல அந்த தைரியம் உங்களுக்கு வரும். உங்களை பழக்க வைக்கிறார். ஃபர்ஸ்ட் நாய்க்கு பயப்பட மாட்டீங்க, அதுக்கப்புறம் சிங்கத்துக்கு பயப்பட மாட்டீங்க, அதுக்கப்புறம் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினிக்கு பயப்பட மாட்டீங்க. இதெல்லாம் உங்களை உருவாக்கும். அதுக்கப்புறம் வசனம் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு தெரியுங்களா? அதுல நீங்க பாருங்களேன், 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். என்ன பண்றாங்க? கூட இருந்தவங்க தாவீத கல்லெறிஞ்சு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் உங்க மேல கல்லெறிஞ்சாங்கன்னு தெரியாது. உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் உங்க மேல கல்லெறிஞ்சு உங்களை தீர்த்து கட்டலாம்னு நினைச்சாங்கன்னு தெரியாது.
இல்லை உங்களுக்கு ஏதோ விரோதமாக எந்த வியாதியோ எந்த பிரச்சனையோ இன்னும் உங்களை கல்லெறிந்து கொண்டு இருக்குதா? இங்க பாருங்க, அடுத்தது வசனம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. கிளாப் பண்ணுங்க எல்லாரும் தாவீதுக்கு. ஹல்லேலூயா. அழுதாதான். நேற்று சொன்ன பார்த்தீங்களா, நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. அழுதாதான். அழுது நல்லா அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு என்னமா செஞ்சான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்டான். நான் ஆனால் சொல்கிறேன், ஏதாவது நடந்தது பார்த்து ஏதாவது இந்த அழுகு வருதா, பரவாயில்ல உட்காந்து அழுங்க. ஆனால் அழுது முடிச்சுட்டு அதை நினைக்கவே கூடாது. அண்ணாலம்மா அழுதுச்சு, அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு ஏஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் முகம் துக்கம் முகமாகவே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், நம்மள மனுஷங்க தான் இல்லைன்னு சொல்லலை. கடந்த ஒரு வாரத்தில் நான் ஒரு காரியத்துக்கு அழுதேன், ஆனால் அதுக்கு நைட்டே அந்த மிராக்கிளை பார்த்தேன். எல்லாம் மனிதர்கள் தான். ஒரு எந்த காரியத்துக்காக அழுதுக்கோங்க, ஆனால் தொடர்ந்து அழக்கூடாது. நான் தான் சொல்லுவேன். கண்ணில் தண்ணி வருதா, அதெல்லாம் அழுது தொடச்சிட்டு என்னமா சொல்லணும், கர்த்தர் நீங்க பார்த்துக்குவீங்கன்னு போயிட்டே இருங்க. அழாம இருக்குது ஒன்றும் ரோபோ கிடையாது. அழாம இருக்குது ரோபோ கிடையாது. அழுதா கூட கடவுளை நினைச்சுக்கிட்டே அழுங்க. கடவுளை நினைச்சுக்கிட்டே அழுங்க. நீங்க இருக்கீங்கப்பா. இவன் அழுதுட்டு என்னமா பண்ணிட்டான், துக்கத்துக்கு இடம் கொடுக்கல. அடுத்த செகண்ட் நம்ம கர்த்தருக்குள் தன்னை திடப்பட. தாவீது உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, தடைக்கே பேசிக்கிட்டான். தன்னை அவனே திடப்படுத்திக்கிட்டான். யாராவது திடப்படுத்துவாங்களா? யாருக்காவது போன் பண்ணி அந்த பாஸ்டருக்கு பிரேயர் பண்ணா ஒரு தைரியம் கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்றீங்களா? அதை கிட 1000 மடங்கு நீங்களே உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள நீங்க உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. அந்த சூழ்நிலையிலையும் எல்லாம் போச்சு, மனைவி புள்ள எல்லாம் போச்சியா, போனாலும் கர்த்தரை நினைச்சு மனசை திடப்படுத்திக்கிறான். இல்ல என் கடவுள் மேல ஒரு அபிஷேகம் வச்சிருக்காரு, ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. என் கடவுள் என்ன நேசிக்கிறாரு, என் கடவுள் என்ன கைவிட மாட்டாரு, எனக்கு என்னெல்லாம் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் அவர். அவர் சொன்னதை செய்கிற தெய்வம், அவர் சொல்லாததையும் செய்கிற தெய்வம். ஒரு நாளும் கைவிட்ட மாட்டாரியா அப்படின்னு கர்த்தருக்குள் என்ன துக்கம் எக்ஸ்ட்ரீமா வந்தாலும் ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அந்த துக்கம் உங்களையும் ஆண்டவரையும் பிரிச்சிடக்கூடாது. நீங்க அழுக ஆண்டவரை உங்களையும் பிரிச்சிடக்கூடாது. அழுதாலும் அவன் சுதாரிச்சு அவன் கேட்கிறான், கர்த்தர் திடப்படுத்தி கொண்டான். 7வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கர்த்தர் கிட்ட விசாரிங்க. எந்த விஷயம், குடும்ப விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், கடவுள் கிட்ட விசாரிங்க. அவர் சொல்லுவாரு. நான் போலாமா அப்படின்னு கேட்டான். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இதுக்கு முன்னாடி பெலிஸ்தியரோடு சேர்ந்து, நல்லா கவனிங்க, பெலிஸ்தியரோடு சேர்ந்து பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்ண போகும்போது இவனும் அவர்களோட போவான். அப்ப காட் கிட்ட கேட்க மாட்டான், நான் போலாமான்னு. நல்லா கவனிங்க எல்லாரும். அப்ப காட் கிட்ட நான் போலாமான்னு கேட்க மாட்டான். அப்ப அவனே போவான். அவன் எதுக்கு போறான் தெரியுங்களா? கூட பெலிஸ்தியரோடு போய் இஸ்ரவேலுக்கு உதவி பண்ண, சவுலுக்கு உதவி பண்ண. அப்ப பெலிஸ்தியர்கள் சொல்லுவாங்க, ஏய் இவனை குறித்து தான் பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இவன் கூட வந்தானா யுத்தத்துல நமக்கு எதிராக மாறிடுவான், இவனை திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நடுவில் திருப்பி அனுப்பப்படுவார். அப்பதான் இது நடக்கும். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு காரியம் அங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. சவுலோட லைஃப்ல முடிச்சு இவனை ராஜாவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல இவன் சோல்டேயி மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, யோனத்தானும் பிடிக்கும், சவுலும் பிடிக்கும். இவன் சவுல் எத்தனை தடவை கையில கிடைச்சாலும் சவுலை கொல்லாம வந்தவன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு உதவி செய்ய போவான். நான் நல்லா கேட்டுக்கோங்க, நல்லதுன்னு உங்களுக்கு தோன்றதை செய்யாதீங்க. உங்க மாம்சம் சொல்றத செய்யாதீங்க. இஸ்ரவேலுக்கு தானே நான் உதவி செய்ய, அவங்க கூட போய் யுத்தத்துல அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுவேன்னு போராதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நல்லதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சிடாதீங்க. அதை கர்த்தர் சித்தமான யோசிச்சு செய்யுங்க, அதை செக் பண்ணி செய்யுங்க. நல்லதெல்லாம் செஞ்சிட முடியாது. நல்லது கூட கர்த்தர் சொன்னா செய்யுங்க.
ஆண்டவர் உங்க உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுவார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்காம போயிடுவாரு. இங்கதான் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் போலாமா? லைஃப்ல அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எந்த லைஃப்ல ஏதாவது புதிய காரியத்தை செய்ய போறீங்கன்னா, ஆண்டவரே இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவருடைய அட்வைஸை கேளுங்க. உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்காம வாழ்ந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும் நீங்க அவர் பேச்சை கேட்காட்டினா. அப்படிதான் இருக்கும் நீங்க அவர்கிட்ட கேட்டு செய்யாட்டினா. உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்காட்டி, அப்பா பேச்சை கேட்க மாட்டியா, அம்மா பேச்சை கேட்க மாட்டியா, என்ன நீ நீ நினைச்சதெல்லாம் செய்வியா அப்படிலாம் நம்ம கேட்போம்ல, அததான் அவரும் கேட்பாரு. என் பேச்சை கேட்க மாட்டியா, நீயா சுயமா செய்வியா, ஏன் அப்பா என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டியா, பரம அப்பா ஒருத்தன் இருக்கிறனே, நான் என்ன சொல்றேன்னு நீ கேட்க மாட்டியா, நீயா போய்கிற நீயா செஞ்சுக்கிறேன்னு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு வாழுங்க. நல்லதுன்னு நினைச்சு போயிடாதீங்க. லோத்து நல்லா இருக்குன்னு போனாரு, கர்த்தர் ஆசீர்வதித்த தோட்டம் மாதிரி இருக்குன்னு போனாரு, உள்ள ஆபத்து இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. உங்க கண்ணு உங்களை ஏமாத்தும், ஆனா உங்களுக்குள்ள வாழ்ற கடவுள் உங்களை ஏமாத்த மாட்டாரு. அவர் காட்டுறது பாலைவனம் மாதிரி இருக்கலாம், ஆனா பின்னாடி பெரிய வரலாறே வரும். சொல்லுங்க, சந்தோஷமாயிருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்ப, சந்தோஷமாயிருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்ப. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்ப, சந்தோஷமாயிருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்ப. என்னதான் நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. உன்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. உன்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருப்ப, சந்தோஷமாயிருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்ப. நன்றி ஆண்டவரே. ராஷா தலாபரா திரியாந்தரா. அவர் வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். வில்லு பறந்து வரும், அது உடைஞ்சி போகும். ஈட்டி பறந்து வரும், அது முறிஞ்சி போகும். அதை நீங்க பாப்பீங்க. ஏங்க வருதுன்னா பார்க்கறதுக்காக தான். நீ பார்க்கணும்ல, நீ எந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ல இருக்க நீ உனக்கு தெரியணும்ல, நீ யாருன்றது உனக்கு தெரியணும்ல, நீ எந்த சேஃப்டில இருக்கிறன்றது உனக்கு தெரியணும்ல. ஓரா தாரா மானா ராஷதுரியாந்தா யாதரா பரா ஹால்பார் ஆஷா துரியாந்தலா கரா தரா மானா. எல்லாரும் கடவுளுடைய அன்பு ஆழங்களுக்குள்ள நீந்த ஆரம்பிச்சிருங்க. ராதா ரா சேதிரியாந்தனா ஓரா தரா பரா திரியாந்தரா பரா ஷதுரியோ லீதி ராபா துரு மோனோ ரா சேரியாந்தரா. நீங்க பாருங்க, இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷித்த சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்புறத பார்ப்பீங்க. இந்த நாளில் நிறைய எனக்கு தெரியும், இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் துக்க இதயத்தில் இருக்கிறீங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ போய் அவங்கள சந்தோஷமாக இருக்க சொல்லு, அவங்கள சிரிக்க சொல்லு. அதுதான் சொன்னார் என்கிட்ட. வேறு எதுவுமே சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 வரியை நான் தாண்டலை, 2 வரியை தாண்டல, டைம் ஆயிடுச்சு. அந்த 2 வரியை தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. உங்க வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தை வெளிப்பட்டது, உமது ஜனத்தோடு நீர் பேசினீர், நீர் பேசினீர். ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.